ஸோ என்ன பாரு மறந்து போச்சு பாருங்க, ரெக்கார்டிங் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கல்லை உருவமாக்கிட்டான். நம்ம தேசத்துல இங்க கிழக்குல இருக்கிறவங்க எல்லாம் மேற்கு நோக்கி உட்காந்து அந்த கல்லை திசையில தொழுகை நடத்துறான். மேற்கத்திய தேசங்கள்ல கிழக்க நோக்கி உட்கார்றான், மக்காவை நோக்கி. கல் அவனுக்கு உருவமாயிடுது. ஆனா அவன் சொல்றதெல்லாம் நிராகார, உருவமற்ற அருவம் அப்படிங்கிறான். அதை தாண்டி இன்னொரு டைல்யூஷன் எது? இந்த தர்கா. அது இஸ்லாமிலேயே அதுக்கு அதிகாரம் கிடையாது, சாங்ஷனே கிடையாது. என்னமோ ஒரு மாநாடு நடத்தினான், ஷிர்கி ஷிர்கி ஷிர்கு ஷிர்குன்னு. இந்த தமிழ்நாடு முழுக்க நடத்தினான். தர்காக்கெல்லாம் போகாதீங்க, தர்கா இஸ்லாமிய வழிபாடு இல்லை, இஸ்லாமுக்கு கீழே வராது அப்படின்லாம் மாநாடு. நான் ஊத்துக்குடியில் ஒரு மாநாட்டுக்கு வாசலில் நின்று கேட்டேன். தஞ்சை ஊத்துக்குடியில் பெரிய மாநாடு, ஆயிரக்கணக்கில் வந்திருந்தாங்க எல்லாரும். அப்போ அவனுடைய இஸ்லாம் மதம் குரான்லேயே கிடையாது அந்த தர்காங்கிறது. இப்போ இந்த திருப்பரங்குன்றத்தில் அவன் சண்டை போடுறதுலாம் வீம்புக்கு சண்டை போடுறான். அவனை விட மோசம் நம்முடைய ஆளுங்க அவனுடைய ஓட்டுக்காக இப்படி அவனை சந்தோஷப்படுத்த இந்த மாதிரி செய்கிறாங்க நம்ம கட்சிக்காரங்க. நம்ம இந்துக்கள் இல்லை, அவன் எல்லாம் சரி. அதனால இந்த தர்கா வழிபாடே கிடையாது. அதுவும் ஒரு வழிபாடு தானே, நம்ம மாதிரி ஒரு கோவில். நம்ம மனுஷன் இந்துக்களுடைய சுபாவம் என்னன்னு சொன்னா, அவன் ஏதோ நம்ம மாதிரியே சிவன், மகாவிஷ்ணு அப்படின்னு பரமாத்மா வழிபடுறான்னு நினைக்கிறான். அங்க உள்ள பணம் புதைச்சிருக்கு. அந்த பணம் சிக்கந்தர்னு அவனோ ஒரு பணத்தை அவனை அடிச்சு விரட்டினான். நாயக்கர் ராஜா தோற்கடித்து அவன் மலைக்கு போய் தற்கொலை பண்ணிட்டான், இல்லை செத்து போனான். அவனை புதைச்சிட்டு அங்கே ஒரு பச்சை ஜம்கடத்தை போட்டான். அது எங்க தர்கான்னு சொல்லி சண்டை போடுறான். அங்கே ஒன்று இருக்கு, ஐயப்ப மலைக்கு. இவன்லாம் இவ்வளவு விரதம் இருக்கிறான், கோவிலுக்கு போகிறான், படுத்துக்கிறான் கோவிலில், வீட்டில் படுக்கிறது இல்லை, சாவு வீட்டுக்கு போகிறது இல்லை, 2 வேளை குளிக்கிறான். ஆனால் அங்கே பணத்தை புதைச்ச வாவருக்கு போயிட்டு எங்கடா வாவர் வந்தான்? ஐயப்பன் இது சிவபுராண காலத்தில் அந்த சமுத்திர கடைதல் நடந்த காலத்தில் ஐயப்பன் சொன்னா, இவன் எங்கிருந்து வந்தான்? இவனுடைய மதமே 1400 வருஷம் முன்னால வந்தது. ஆனா இது இந்துக்கள்ல ஒரு பெரிய ஒரு வீக்னஸ். இது யாரோ அங்க ஒரு புனிதமான இடம்னு சொல்லி ஏதோ தொழுகை நடத்துறான், ஏதோ ரகசியமா. இவன் போயிட்டு அதையும் சாமியோட இடம், நம்ம சாமி தான் அப்படின்னு இவன் முட்டாள் மாதிரி லட்சங்கள்னு அங்க போறான் வாவருக்கு. நான் முதல் தடவை போனபோது நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த ஆள்கிட்ட. எங்கள் குருமா இல்லை இல்லை போயாகணும், அங்கேருந்து ஏதோ துள்ளி குதித்து வரணும், டான்ஸ் ஆடினாலாம் அதெல்லாம் வர முடியாது எனக்கு, நான் வரவே மாட்டேன், நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் வேணா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். இது இந்துக்களுடைய வீக்னஸ். அவனுடைய மதத்திலையும் கிடையாது அது. ஆனால் அவன் அவனுடைய சாதாரண முஸ்லீமுக்கு இதெல்லாம் தெரியாது. மௌலானாவும் அரசியல்வாதிகளும் சொல்கிறது தான் மதம்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். அதே போலதான் கிறிஸ்துவ மதம். நிர்குண நிராகார, ஃபாதர் இந்த ஹெவன் அப்படின்னு சொன்னான். அந்த ஃபாதருக்கு உருவம் கிடையாது. நம்ம சிவன் மாதிரி அல்லது அந்த மாதிரி வச்சுங்களேன், அங்க இருக்காரு மேல, அவருக்கு உருவம் கிடையாது. அவர் மீச வச்சிருக்காரா, ஜடை இருக்கா, அதெல்லாம் தெரியாது. அந்த கருத்து தான் அது ஆரம்பித்தது. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? சர்ச்சில் எல்லாம் இவனுடைய சிலுவையில் அவன் பிரதாபமா கையை அப்படி வடிச்சுட்டு நான் மூஞ்சியை தொங்க போட்டுண்டு சாயோ கொள்றாங்களேன்னு கருணாநிதி கத்திய மாதிரி இவன் அப்படியே பிரதாபமா கிடக்கிறான் சிலுவை மேல. அதை தெய்வமாக்கிட்டான். பாவம். இது மனுஷனுடைய வீக்னஸ்ன்னு சொல்றதா? யாருமே அவனுடைய ரிஃபார்மர் வரல அவனுடைய மதத்துல. நம்ம மாதிரி ரமண மகரிஷி மாதிரியோ அடிப்படைவாதத்துக்கு போய் உபநிஷதத்தை சொல்லி கொடுத்து இப்படி இல்லை, ரொம்ப நாள் இதில் இருக்காதீங்க, இது டீக்கே ஆரம்பத்தில் இதெல்லாம் அவசியம், உருவமெல்லாம் அதை தாண்டி வாங்கன்னு நம்ம அடிக்கடி இது திரும்ப 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 வருது இங்கே. அங்கே இதெல்லாம் சான்ஸே இல்லை, மதத்தில் மாற்றமே பண்ண முடியாது. அதனால அவங்க அருவம் நிராகார நிர்குணத்தை ஆரம்பித்தா கூட
உயர்ந்த கருத்தை சொல்ல ஆரம்பித்தா கூட ரொம்ப சீக்கிரமா உருவத்துக்கு வந்துட்டாங்க. உருவத்தை நம்மளால அதுதான் கற்பனை பண்ண முடியுது. நம்ம மாதிரியே நாமெல்லாம் ஒரு முயலா இருந்திருந்தா நம்ம கடவுள் வந்து முயலா இருப்பான், பெரிய முயல். நமக்கு 2 கைனா முயலுக்கு அந்த கடவுளுக்கு 16 கை வச்சிருப்பான். இது மனுஷனுடைய சுபாவம். இதெல்லாம் சிம்பால்ஸ், அடையாளங்கள். நம்மளை விட ஒரு பவர்ஃபுல், நம்மளை விட அதிக சக்தி வாய்ந்த ஒன்று எங்கோ இது எல்லாத்தையும் இயக்கிறது. அதுதான், அவ்வளோதான் இந்த உருவ வழிபாடெல்லாம். அதை வந்து அதுக்கு பின்னால பிலாசபி வரைக்கும் நம்ம போறதில்லை, வெறும் இந்த அது வரைக்கும் நின்று போயிடும். அதனால வந்து இது ஓம்ங்கிற விஷயம் இது நமக்கு ரொம்ப ஈஸி. நமக்கு சாமியே தேவையில்லை, கோவிலே தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு எந்த கார்னர்ல வேணா உட்காந்துட்டு, எங்க வேணா உட்காந்துட்டு ஓம், இப்ப இன்னொரு தடவை ஓம் அப்படிங்கிற சப்தத்துடைய வைப்ரேஷன்ல மனசு செலுத்தி நிலைத்து போதும், நமக்கு மதம் முடிஞ்சு போச்சு அதுலயே. ஆனா இது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து அது அவ்வளோ சுலபமா நம்மளால முடியறதில்லை, புரியறதில்லை. ஆனால் நமக்கு ஒரு வீட்டில் அட்லீஸ்ட் குடிசையிலெல்லாம் என்ன பண்ணுறான், ஒரு மஞ்சளா ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி அதில் சிவப்பா விபூதி மாதிரி 3 திரிக்குட்டம் போட்டு நடுவில் ஒரு சிவப்பு ஒரு குங்குமத்தை வச்சு, அது வந்து அது குடிசையில வேற சாமி வைக்கலாம் இடம் கிடையாது. அங்கே கூட ஏதோ ஒரு சின்னம் வேண்டியிருக்கு, உருவம். அந்த இடத்துல விளக்கேற்றுறேன், அந்த இடத்துல விபூதி இது வைக்கிறேன், ஊதுபத்தி கொடுத்துறேன். இது நம்முடைய வீக்னஸ்ன்னு தான் சொல்லணும். நம்ம இந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் செய்யணும். ஒரு சயின்ஸ் வந்து ஒரு வீக்னஸ் ஆகிடுது. நம்முடைய வீக்னஸ்னால ஒரு வேற விஷயமா மாறி. நேற்று நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அமெரிக்காவில் இருக்காரு, ஏதோ பெரிய போஸ்ட்ல இருக்காரு, நிறைய படித்தவர் தான். ஜோசியம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு. ஜோசியம் என்னன்னு, சயின்ஸ் என்ன, நமக்கு எப்படி இந்த மாதிரி நமக்கு அவசியம் இல்லை. அது எப்படி ஜோசியம் அவசியம் இல்லைன்னா நமக்கு அவசியம் இல்லை. நாளைக்கு எனக்கு ஜிலேபி கிடைக்க போறதுன்னா நாளைக்கு கிடைக்கட்டுமே, இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கணும். எதுக்கு தெரியும்? இது மனுஷனுடைய ஆர்வம். நாளைக்கு நம்ம ஏன்னா நமக்கு அன்சர்டைன் நம்முடைய லைஃப். நாளைக்கு சாவு வரப்போறதுன்னா இன்னைக்கே தெரிஞ்சுக்க விருப்பம், அது என்னைக்கு வரப்போறது, எப்போ வரப்போறது அப்படின்னு. இந்த வீக்னஸ்னால அது ஒரு பெரிய விஷயமா மாறி போச்சு. அதர்வைஸ் ஜோசியம்ங்கிறது நம்ம லைஃபுக்கு அவசியமே இல்லை. அது கோவில் கட்டும்போது, ஊருடைய நிர்மாணம் பண்ணும்போது அங்கெல்லாம் இந்த மாதிரி வாஸ்து டைமு அதெல்லாம் பார்க்கணும். நம்ம வந்து பெரிய ஸ்கூலு, அவர் கொலை பண்ணிட்டாருன்னு ஸ்கூலை இடிச்சு போடுன்னு கோர்ட்டில் சொல்லிட்டான். அவர் அன்னைக்கு ஸ்கூல் கட்டும்போது அங்கே இந்த ஜோசியெல்லாம் பார்த்து நேரம் பார்த்து பிள்ளையார் யாகம் பண்ணி அப்படி தானே பண்ணியிருப்பார் அன்னைக்கு ஆரம்பம். அப்போ அவருக்கு இந்த மாதிரி கட்டடத்தை இடிக்கிற சூழ்நிலை, கோர்ட் ஆர்டரு, இது அன்னைக்கு நல்ல காலம் பார்த்து பண்ணனா அப்போ நல்ல காலத்துக்கு என்ன வேல்யூ ஆச்சு? நமக்கு என்ன வீக்னஸ்னா, நமக்கு வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கைனாலே கஷ்டங்களும் வரும், சுகங்களும் வரும், மிக்சர் தான். ஒரே ஸ்ட்ரீம்லைனா இருக்க முடியாது வாழ்க்கை. ஆனால் நமக்கு கஷ்டம் வேண்டாம். அதுக்காக ஒரு கவச்சம் போட்டுக்க, வாஸ்து ஜோசியம் கையில் அது இது அது இதுன்னு என்னெல்லாமும் வாசலில் ஒரு கல்லை தொங்க விடுறது, என்னெல்லாமும் பண்ணுறோம். அவரவர் என்ன, நான் அதை கண்டனம் பண்ணலை. இது மனுஷனுடைய வீக்னஸ்ங்கிறேன். வீக்னஸ் அதெல்லாம் சயின்ஸாக இருக்கலாம், கரெக்டு, சயின்ஸ் தான் அது, வாஸ்து. பட் சாதாரண மனுஷ வாழ்க்கைக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. பட் நம்முடைய வீக்னஸ், நாம உருவத்துக்கு வரோம். இங்க இவரே சொல்றாரு, ஓமிதி ஏகாட்சர மந்திரம் வியாகரன் மாமது ஸ்மரன், என்னை அதன் மூலமாக பரமனை நினைப்பவன் என்னை வந்தடைகிறான்கிறான். ஆனா நம்ம வந்து உடனே கேள்வி கேட்குறோம், அது எப்படி முடியும் கடைசி நிமிஷத்துல? சாதாரணமா நல்லா இருக்கும் போதே ஓம் வச்சு தியானம் பண்ண முடியல என்னால. ஏதோ ஒரு கருவி வேண்டியிருக்கு, அதுக்கு ஓ ஓ ஓன்னு காதல வந்து இடிக்க வேண்டியிருக்கு.
எனக்குள்ள அந்த ஓம் வைப்ரேஷனை உருவாக்க எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு கோவில் போகிறது, அதில் பூஜை கை முன்னால் கை கூப்பி நின்றுட்டு அங்கே திரும்பி வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கு. அவன் அதுக்கு ஒரு யோஜனை சொல்கிறான் அடுத்ததில். அனன்ய சேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷ தஸ்யாஹம் சுலப. அவனுக்கு நான் ரொம்ப சுலபமாக கிடைப்பேன். அனன்ய சேத்தாக சததம். கடைசி காலத்தில் ஓம நினைச்சபடி போகிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருந்தா சாதாரணமாக என்ன நினைச்சுட்டு என்னோட இரு, என்னுடைய நினைவோட இரு. சாதாரணமாக கோவிலுக்கு போகிறதுக்காக தனியாக ஒரு டைமை ஒதுக்கி வச்சு கடவுளுக்காக 24 மணி நேரத்தில் அந்த 15 நிமிஷம் உனக்காகடா, இதெல்லாம் எனக்காக. அப்படி இல்லாமல் என்னோட இரு. உலகத்தில் நீ பாட்டுக்கிரு, முடிச்சிடு, சோறு சாப்பிடு, சோறு சம்பாதி, சண்டை போடு, எல்லாம் பண்ணு. ஆனால் என்னோட நான் பர்சனல் ஆக்சுவலாக இருக்கிறான், பக்கத்திலேயே கூடவே இருக்கான். ஆனால் நமக்கு அந்த பக்கம் திரும்புறதுக்கே டைம் இல்லை. அதனால இங்கே இது ஒரு யோஜனை. அனன்ய சேத்தாக சததம். அந்நிய இல்லாமல் வேறு. அவன் கோவிலில் இருக்கிறான், அவன் காபால அந்த கல்லில் இருக்கிறான், அவன் விடிகாலை நேரத்தில் மட்டும்தான் அவன், மற்ற நேரம்லாம் நமக்காக எனக்காக அப்படின்னு அந்நியமா அவனை வைக்காமல், அந்நிய அல்லாமல், வேறு அல்லாமல் அவனோடு சேர்ந்தே நம்முடைய சாதாரணமா. அப்போ தனியா நம்ம நைவேத்தியம் பண்ணணும், தனியா ஒரு பூஜை பண்ணணும், மணி அடிக்கணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. நம்மோட இருப்பதை உணர முடியும் எந்நேரமும். ரொம்ப கஷ்டம். ஆனால் உண்மைதான். நாம் காரில் ரத யாத்திரை போகும்போது என்னுடைய டிரைவர் சீட்டு மட்டும்தான் ஒரே ஒரு சீட்டு, அதனால் வேறு ஆளே இருக்க முடியாது. பக்கத்து சீட்டு படுக்கிறதுக்கு ஏற்பாடு, பின் சீட்டை கழட்டி சாமி கோவில், பகவத்கீதைக்கு கோவில். யார் கூட யார் வருவாங்க அப்படின்னா, அவன் கண்ணன். அர்ஜுனனுக்கு கண்ணன் முன்னால் உட்காந்துருந்தான், நான் பின்னால் உட்காந்துருந்தேன். எனக்கு அவன் பின்னால் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையில் அது இருக்கா? கார் ஓட்டும் போதோ, கார் ஒரு கிராமத்தில் உட்காந்துருக்கும் போதோ, சாப்பிடும் போதோ கூடவே இருக்கிறாங்கிற எண்ணம் எல்லா நேரமும் இருக்கா அப்படின்னா ரொம்ப சேலஞ்சிங், ரொம்ப கஷ்டம், டஃப். பரீட்சை பார்த்துக்கணும் அடிக்கடி, நமக்கு அந்த ஃபீலிங் இருக்காங்க. அப்படி இருந்தால் இந்த மாதிரி வெளிப்படையாக காலையில் எழுந்த உடனே ஒரு இது, சாயங்காலம் ஒரு பூ வைக்கணும், விளக்கேற்றணும், இந்த இதெல்லாம் இது நமக்காக நாம் செய்கிறோம். நமக்கு ஒரு டிசிப்ளின் வரணும் வாழ்க்கையில், அது நமக்கு நல்லது உலக வாழ்க்கைக்கு. அதனால டெய்லி அந்த நேரத்தில் விளக்கேற்றணும், அந்த நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரணும். இதெல்லாம் நமக்கு நம்ம உயர்றதுக்காக தானே தவிர அவனை அனுபவிக்கிறதுக்கு இதெல்லாம் அவசியமே இல்லை. அப்படிதான் நான் சொல்லுவேன். கஷ்டமா இருக்கலாம், இது நாஸ்திகவாதம் இல்லை, ரொம்ப ஒரு சேலஞ்சிங் ஒரு ஐடியா. ஆனால் இல்லை, அது ரொம்ப ரேர், ரொம்ப இம்பாசிபிள். அதனால நம்ம உருவத்தை உருவாக்கிடணும். ஓம்க்கு ஒரு பாக்ஸே கிடைக்கிறது தெரியுமா? எலக்ட்ரிக் பிளக்கில் போட்டால் ஓம் ஓம் அது பாட்டு, அதுக்கு தான் புண்ணியம் கிடைக்கும், நமக்கு புண்ணியம் கிடைக்காது. நாம சொல்லலையே ஓம், அந்த பாக்ஸ் தான் சொல்றது ஓம் சொல்றது. அந்த மாதிரி நமக்கு நம்முடைய வீக்னஸ்னால இதை புரிந்து கொள்ள முடியலையே தவிர அவனெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறான். நம்ம இந்த நாள், வாஸ்து, நேரம், ராகுகாலம், யமகண்டம், சூலம், நான் உடனே எனக்கு அந்த திருமுருகாற்றுப்படையில் எல்லாம் கந்தன அலங்காரத்தில் ஒரு வரி வரும். நாள் என் செய்யும் இதைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். நாள் என்ன செய்யும், நேரம் என்ன செய்யும்? Every moment is pure, every moment is divine, holy. அது எப்படி இந்த காலம் கெட்ட காலம்? அவனே சொல்றான் முருகன் வழிபாட்டில், கந்தன் அலங்காரம்னு நினைக்கிறேன்,
நாள் என் செய்யும், என்னடா செய்யும் நேரமும் நாளும். வினைதான் என் செய்யும், எவனாவது என் மேல ஏவி விடுறான், பிசாச பேய ஏவி விடுறான், அது என்ன செய்யும்? என்ன டேய், முருகன் இருக்கிறான், 12 கையோட என்னோட இருக்கிறான், அது என்ன செய்யும்? நாள் என் செய்யும், வினைதான் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். எவனோ நம்மளை வார்த்தை சொல்லிட்டான், எவனோ நம்மளை சாபம் கொடுத்துட்டான், அது என்ன செய்யும்? ஒன்றும் செய்ய முடியாததால. திருஷ்டி கண்பட்டு ஒன்றும் செய்யாது. என்ன? முருகன் என்னோட இருக்கிறான். வினைதான் என் செய்யும், நினை நாடி வந்த கோடென் செய்யும். சனி, குரு, ராகு, ஐயோ அப்படியே பயப்படுறாங்க எல்லாரும். ராகு காலம், ஐயோ ராகு ராகு ராகு, எனக்கு இன்னைக்கு சனி தசை ஆரம்பிக்கிறது, 7 நாட்டு சனி ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் கவனிக்கவே வேண்டாங்கிற. இது ஒரு சயின்ஸ் தான், நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. பட் சப்ஜெக்டிவா தன்மையில அப்ளை பண்ணி இதெல்லாம் வேண்டாம். நமக்கு வேண்டாம். நம்ம லைஃப் எல்லாம் இதை தாண்டி இருக்கிற விஷயம். எனக்கு ரமண மகரிஷிக்கும் கேன்சர் வந்தது, விவேகானந்தருக்கும் நிமோனியா வந்தது. அப்ப எனக்கும் வரும், கேன்சரோ நோயோ வரும். நான் எப்படி எனக்கு எக்ஸப்ஷன் வாங்கியிருக்கேன்னா, ரமண மகரிஷிக்கே வந்தா எனக்கே வரக்கூடாது? கிருஷ்ணன் அங்கே அம்படிப்பட்டு செத்தான்னு சொன்னா ஒரே தப்பா இருக்கு. அவன் அந்தர்தானம் ஆனான்னு சொல்லணுமா? சரிடா சரி, பட் அவனுக்கே அப்படின்னா நான் எனக்கே ஆகக்கூடாது? எனக்கு என்ன எக்ஸப்ஷன்? எனக்கு வரட்டுமே கஷ்டம். நான் அடிக்கடி கற்பனை பண்ணுவேன், தண்ணியில மூழ்கினா இந்த மாதிரி பெரிய வெள்ளம் சைக்ளோன் வந்தா, 50 அடி உயரத்துக்கு தண்ணி வந்தா நம்ம எப்படி இருப்போம், மூச்சு எப்படி திணறும் அப்படின்னா. ராமனே சரை நதியில மூழ்கினாயா, பூமியை விட்டுட்டு போனான், எனக்கே வரக்கூடாது? ஏன் நான் பயப்படுத்தணும் இந்த விஷயம்? அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த இந்த இது எல்லாமே இந்த 8வது அத்தியாயம் மரணத்தையும் மரண டயத்தை பற்றியும் சர்ச்சை இருக்கு. அந்த டயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற சர்ச்சை இருக்கு. ஆனால் பப்ளிக்ல கோயிலில் பேசும்போது நான் 8வது அத்தியாயம் பேசுறேன்னு, வேண்டாம் சார், சாயங்காலம் விளக்கேற்றுறேன் கோயில் செக்ரட்டரி, வேண்டாம் அப்படின்பாரு. பாவம். உண்மை, அவர் சொல்றது கரெக்டு, சத்தியம். ஏன்னா எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கிறவங்களும் நெளிய ஆரம்பிச்சிருவாங்க. என் தம்பி திருச்சிக்கு வந்தான். நான் அந்த பிக்ஷாண்டார் கோயிலில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன். ஒரு 5 நாள் கீதை ப்ரோக்ராம் நடந்தது. அவன் அப்போ இருந்தான் எங்கள் வீட்டில், நான் என்னோட அந்த திருச்சியில் இருந்தான். அவன் முதல் நாள் வந்தான், 2வது நாள் வந்தான். சாங்கிய யோகம் அன்னைக்கு டிஸ்கஸ் ஆச்சு. முதல் நாள் பொதுவாக கீதை, 2வது நாள் வந்தான் சாயங்காலம் சாங்கிய யோகம், மரணத்தை பற்றி எல்லாம் பேச்சு வந்தது, உடம்பு தான் மறக்கிறது அப்படின்லாம். 3வது நாள் அவன் வரல, 4வது நாளும் வரல. கடைசி நாள் வந்தான். ரொம்ப நெகட்டிவாக இருக்கு, ரொம்ப மரணத்தை பற்றியே பேச்சு இருக்கு அப்படின்னு சொன்னான். அவன் மேல அந்த பாதிப்புங்கிறது உண்மை. இது எல்லா மக்களையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நம்ம கொஞ்சம் இதை தாண்டி வெளியே வரணும். இன்னைக்கு நான் பிரதிபா இங்கே இல்லை, அவளை மத்தியானம் ஃபோன் பண்ணியிருந்தேன். உண்மையிலேயே அவள் பெரிய சேலஞ்சிங் ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப எமோஷனல் டைப் பிரதிபா, ரொம்ப நாஜூக் மைண்டு. ஆனால் நிறைய ஃபிலாசபிக்கல் விஷயம் எல்லாம் படிக்கிறார். இந்த விஷயம் தன் முன்னால தன்னுடைய மன்னி, அதாவது கணவனுடைய தம்பி மனைவி, மன்னி இல்லை தம்பி மனைவி, என்ன சொல்றீங்க, கொழுந்தியாவா, அந்த மாதிரி என்ன ஓரகத்தி என்னமோ சொல்லுவா. ஆமா, ஓர்படி கரெக்ட். இவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அவள் வழியில் துடிக்கிறா, ப்ளீடிங் ஆகுது, குழந்தை உள்ளே இருக்குது, குழந்தைக்கு லங்ஸு ஃபுல் ஃபங்க்ஷனிங் வருமானு தெரியாது, 30 வாரத்தில் எடுத்துட்டா.
அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் எல்லாம் நார்மலாக இருக்குமான்னு தெரியாது, பிரெயினுடைய டெவலப்மெண்ட் ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியாது, தண்ணி கூட பர்ஸ்ட் ஆகிடுது, தண்ணி இல்லாத நிலையில் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியாது, அபார்ட்டும் பண்ண முடியாது, குழந்தைய கொல்லவும் முடியாது, 26 வாரம் ஆயிடுது. எவ்வளோ காம்ப்ளிகேட் சுச்சுவேஷன் பாரு. ஆக்சுவலாக மெடிக்கலி அவ பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு வந்து இனி இரு பக்கத்தில் எனக்கு பயமாக இருக்குது, தனியாக இருந்தால் பயமாக இருக்குங்க. இவன் அங்கே இருக்கிற ஓடுறா வீட்டுக்கும் அதுக்கும். இவருக்கு புருஷங்காரன் டூரில் பிஸ்னஸில் சுற்றுறேன், சமையலும் பண்ணும் அவருக்கு, அவரை பற்றி கவலை. அதுக்கு நடுவில் நேற்று ஒரு விஷயம் சொன்னேன். இவருடைய கசின்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி, உனக்கு இந்த மாதிரி ஏன் கொடுத்துருக்கான் பாரு, நீ யோசனை பண்ணு, உன்னுடைய இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்க நீ, உனக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும் நீ, அதுக்காக நான் உனக்கு இந்த மாதிரி அப்படி இப்படின்னு அவன்கிட்ட ஆன்மீக டவுட்டு கேட்குறாங்க. அந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் சொன்னேன், நீ வந்து இதை எடுத்துட்டாதான் உன் மேல கர்மம். நீ ஒரு டாக்டரா நினைச்சு பாரு, உறவில்லாத ஒரு டாக்டர் நீ. பேஷண்ட் வரான், பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் ரத்த உறவு இல்லை, அவருடைய மகனோ மகளோ தங்கையோ யாரும் இல்லை. டாக்டருடைய மனசு எப்படி இருக்கு, அந்த மாதிரி நீ மனசை வச்சுக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் சொல்றது ஈஸி, ஆனால் கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான். அந்த மாதிரி இந்த மரணத்தை பற்றி யோசனை பண்றதுக்கே நமக்கு தயாரில்லை. நாமெல்லாம் மரணத்தை பற்றி புரிந்து கொள்ளவும் தயாரில்லை. அதை பற்றி யாரோ சொல்லியிருக்கிறத படிக்கிறதுக்கும் ரெடி இல்லை. கருட புராணம்னா பயமுறுத்துது. அந்த ஒரு படம் எடுத்தான் விக்ரமா, யாரோ ஒரு ஆளு படம், ஒரு கருட புராணத்துல சொல்லியிருக்கிற தண்டனைகள் எல்லாம் அந்த ஆளு வந்து ஊழல் செய்கிறவனுக்கு கொடுக்குறான். ஊழல் செய்கிற ஆளுங்களுக்கெல்லாம், சாப்பாட்டில் கலப்படம் பண்ணுற ஆளுக்கு, அதெல்லாம் அங்கே இருக்கான். கிருமி போஜனம் கருட புராணத்தில் இருக்கு. நரகத்தை பற்றி பேசினாலே பயப்படுவாங்க சில பேர். நரகத்தில் எப்படிலாம் தண்டனைகள் இருக்கு, வேண்டாம் அப்படின்னு. இது ஹியூமன் வீக்னஸ். பட் இதை தாண்டி நம்ம இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நிச்சயமா இந்த மாதிரி சில சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணணும். பப்ளிக்காக வேண்டாம், நம்ம 2 பேர் 4 பேர் நமக்குள்ள இந்த மாதிரி நம்முடைய உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள நாம டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த சுச்சுவேஷன்ஸ் நம்மளை ஆட்டி விடாது, நம்மளை அப்படியே அடிச்சு கீழே வீழ்த்திடாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம இருப்போம், பேலன்ஸ்டா இருப்போம். சுச்சுவேஷன்ஸை நீ பாரு, விட்னஸா பாருங்கிறது தியானத்துல. ஒரு ஆக்சிடென்ட்டு, என் மேலே பஸ் வந்து மோதிடுத்து, என்னுடைய காலு ரத்தம் கொட்டுறது, கை உடஞ்சி போச்சு, வலி இருக்கு உடம்பு முழுக்க, என்னுடைய பர்ஸ் எங்கே விழுந்திருக்கு எனக்கு தெரியாது, கண்ணாடி எப்படி இருக்கு எங்கே விழுந்திருக்கு தெரியாது, துணி எங்கே கிழிஞ்சிருக்கு தெரியாது, எதுவுமே அப்படியே கையெல்லாம் உடம்பெல்லாம் நடுங்கிறது. இது அனுபவிக்கிறவனுக்கு. வெளியே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், பஸ் வந்து இவனை மோதுறது, வெளியிலேருந்து பார்க்குறான். அவனுக்கு கரெக்டாக, ஏன்னா இவங்க கண்ணாடி இங்கே விழுந்திருக்கு பாருங்க, ஆனால் முழங்கால ரத்தம் வருது, இருங்க ஒரு நிமிஷம், தன் வேஷ்டியிலேருந்து கிழிச்சு அதை முழங்கால கட்டி விடுறான். அவனால் கூலாக இந்த சுச்சுவேஷனை பார்க்க முடியாது, ஏன்னா அவன் இதோட டிட்டாச்சாக இருக்கான். அதை இதில் ஒட்டலை, அவன் வெளியில் நிற்கிறான் சாட்சியா. அப்படி நம்மளால இருக்க முடியுமா? சாட்சி மனப்பான்மை இது பெரிய சேலஞ்ச். அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம போட்ட பிளான் இதுவாகிடுது, ஃபெயில் ஆகிடுது, நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை, நம்ம எதிர்பார்க்கிற கூட்டம் வரலை நம்ம நிகழ்ச்சிக்கு, இது ரொம்ப சரிப்பா, இட் வாஸ் எ டே தட் இட் ஹஸ் பாஸ்ட் ஆன், நம்ம பாட்டுக்கு போவோம், இது ஒரு அனுபவம் அப்படின்னு நம்மளால் இந்த மாதிரி எமோஷனல் சுச்சுவேஷன்ஸில் கூட இருக்க முடியும். அதுக்கு ட்ரைனிங் வேணும். அதுதான் இந்த தியானம், இந்த மாதிரி பாராயணம், இது எல்லாத்துடைய நோக்கம் அது. சரி, நீங்க ஏதாவது சொல்லுங்க. எனக்கு இதுல மணி தெரியல லேப்டாப்ல, நீங்க பேசுங்க ஏதாவது.
ரமண மகரிஷிக்கு இந்த மாதிரி எனக்கு தெரியல, அது எவ்வளோ ட்ரூத்துன்னு தெரியாது. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். லைக் அவர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து, ஏதோ ஃபாரின் டாக்டர், ஜெர்மனி டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. எப்படிங்க உங்களுக்கு வலிக்கவே இல்லையா 740 அப்படின்னு கேட்டேன். என்ன ஸ்ரீராம்? இல்ல இல்ல 746 டைம் கேட்டல, அதுக்கு சொன்னேன். ஓஹோ, 746 சரி. அதாவது 740. வெங்கட் வேலாயுதம் அவர் திருவண்ணாமலை குகையை விட்டு வெளியில வர மாட்டேன்னு சொல்றார். அவருக்கு கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணணும். இந்த டாக்டர் பத்ரிநாத் சங்கர் நேத்ராலை ஆபரேஷன் தியேட்டரையே அங்க எடுத்துன்னு போயிட்டார். இது ஒரு விஷயம் எனக்கு தெரியும். ரெண்டாவது, அவருக்கு கையில ஏதோ ஒரு கட்டியோ, கேன்சர் கட்டி அந்த மாதிரி ஏதோ இருந்தது. அப்போ ஒரு பிரெஞ்சு பிலாசபர் அவன் வந்திருக்கான். அவரோட டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது, பிலாசபிக்கல் டிஸ்கஷன் நடக்கும்போது, இவரு ஸ்டூல் மேல அப்படி கையை வச்சுட்டு, இந்த கையில நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்ட. அவன் மயக்க மருந்து கொடுப்பான், உண்மைதான், மயக்க மருந்து கொடுப்பான். அதனால கத்தியால அறுக்கும் போது இவருக்கு வலிக்காது, அதுவும் உண்மைதான். ஆனா இது என்னுடைய கை அப்படிங்கிற ஃபீலிங் என்ன பண்ணும்? அவர் கத்தியால அறுக்கும் போது அப்படியே முகம் சுருங்கும், வலி இல்லை. இது அவர் தன்னை பற்றி பேசும்போதே நான் பேச மாட்டேன், இது இருக்கட்டும்பா நீ பேசு அப்படி பாரு. தன்னுடைய உடம்பை பத்தி சொல்லும்போது அது இருக்கட்டும், கிடக்கட்டும். அது ஒரு பிராக்டிஸ் பண்ணினா நான் கூட பேச முடியும் அப்படி. ஆனா அது அப்படி பிராக்டிஸ் பண்ணிய டயலாக் இல்லை. அவர் உண்மையிலேயே தன்னுடைய உடம்புல இருந்து டிட்டாச்சா இருந்து முடிஞ்சது அவரால். ரமண மகரிஷி, ரொம்ப அற்புதமான ஒரு பர்சன். அதுவும் நம்ம காலத்துல, என் காலம் இல்லை, நான் பிறந்தது 59, அவருக்கெல்லாம் காலமானதே 52 53. அதனால நான் காலம் இல்லை. ஆனா நான் முதல்ல படித்தது ஒருத்தரை பத்தி, ரமண மகர்ஷியை பத்தி 8வது 9வது படிக்கும் போது ஆனந்த விடல்ல அருணாச்சல மகிமை அப்படிங்கிற பேர்ல ஒரு சீரியல் வந்தது. யாரோ பரணிதரன் நினைக்கிறேன் அவர் எழுதினார். ரமணரை பத்தி, அருணாச்சல, அந்த திருவண்ணாமலை பத்தி, அருணாச்சல மகிமை. எனக்கு பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி அவர் ரமண மகரிஷி. அப்போ 14 வயசு விட்டு வந்தார் வெளியில. அதனால அவர் ஆப்ரேஷன், நீ சொன்னது உண்மை, வெளிநாட்டு டாக்டரா நம்ம நாட்டு டாக்டராலாம் தெரியாது, பட் ஆப்ரேஷன் நடக்கும்போது இவருடைய ஃபோக்கஸ் வந்து இந்த பிலாசபிக்கல் டிஸ்கஷன்ல இருந்து அன்கன்சர்ன்டு. கையை வெட்டுறதோ அதெல்லாம் அவரை பத்தி அவருக்கு அது உள்ள போவே இல்லை. பிலாசபர் அவர் தான். அவர் ரமண மகரிஷி பத்தி எழுதட்ட இந்த எஸ் கிரானிக்கல் திஸ். ஆனா இதுல இன்னொரு விதம், அந்த இவர் நொச்சு சுவாமிஜின்னு இருக்கார். அவர்கிட்ட அவர் கேட்டபோது அவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, ரமண மகரிஷி, ஓ பிரக்ஞை இல்லாம இருக்கிறது தான் ஆன்மீகமா? இந்த சென்ஸ், இந்த இன்சென்சிட்டிவிட்டி ஆர் இந்த பெயின் இல்லாமல் இருக்கிறது இல்ல. நீங்க இப்ப சொன்ன பாருங்க, அந்த நேரத்துல அந்த கை என்னதுங்கிற தாட்ட அத விடுபட்டுறாராம். கெட்ஸ் அவே. அதனால அதுக்கு உண்டான உபாதை அவரை சேர்றது இல்ல, அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்ல அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொன்னார். வாட் எவர் யூ ஆர் சேயிங், அதே தான் சொன்னேன். அதான் அதே இதுல இன்னும் ஒரு, நான் ராமகிருஷ்ணா மிஷன்ல ஒரு இது ஒரு சுவாமிஜி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அதையும் நான் சொல்லணும்னு பாக்குறேன் இதே கான்டெக்ட்ல தான். வாட் எவர் வெங்கட் ஆஸ்கிங் யூ, அது என்னன்னாக்க, அவர் உங்க குரல் கட்டாருது. ஐ ரிலேட்டடோ ஏதோ ஒரு இடத்துல இந்த ஆபரேஷன் பண்ணும்போது, ஓ ஓகே ஓகே சரி, இல்ல இல்ல அதுவும் இந்த சிமிலர் ஸ்டோரி தான் அது. எனிவே, ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு சே, இந்த லிங்கத்தை பத்தியும் சாலிகிராம் பத்தியும் சொல்றேன் இல்லையா, அது உருவம், அருவம்,
இந்த 3 ஸ்டேஜஸ்ல வர்ஷிப் போறதுங்கிறா. உருவம் தான் லிங்கம்ல அந்த சிம்பாலிசிசம் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் சாக்காரா டு நிராகாரா வருது இல்ல, அதுல ஒரு டு ஹெல்ப் த ப்ராசஸ் இந்த மாதிரி நமக்கு வச்சு கொடுத்துருக்கா. ஒரு கிராஜுவல் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் த ஃபைனல் ஒன். லாஸ்ட் இந்த நாள் என் செய்யும் கோள் தான் என் செய்யுங்கிறதுக்கு தேவாரத்திலயும் ஒரு நல்ல அழகான கோளறு பதிகம் இவர் நம்ம ஞானசம்பந்தர் எழுதியிருக்கார். ஞானசம்பந்தர் மதுரைக்கு போறார். மதுரை பாண்டிய மன்னன் வந்து ஹீஸ் அண்டர் த மோஸ்ட்லி சீஸ்ட் பை சமணர்கள், முனிவர்கள்லாம் மோஸ்ட்லி அவ சைவத்தை விட்டு அந்த இதுல சார்ந்திருக்கார். அப்ப அவ ஒய்ஃபும் இந்த மினிஸ்டரும் சேர்ந்துட்டு இவருக்கு இன்வைட் பண்ணுவா, அது பாண்டிய நாட்டுக்கு வாங்கோ. ஏன்னா இவர் அந்த ராஜாக்கு தீராத நோயில படுத்துன்னு இருப்பார். அப்ப இவர் வந்து he will make a decision to go to பாண்டிய நாடு. அப்படி பண்ணும்போது கூடவே அப்பர் சுவாமிகள் அப்ப அவர் கூட இருப்பார். அவர் 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருப்பார். அவர் வந்து he will prevent him from going. He will advise, அங்க ஏன் போறேன், அங்க சமணர்கள்லாம் இருக்கா, அவ துன்புறுத்துவா. ஏன்னா அது வந்து தேவர் கொஞ்சம் வயலண்டாவும் இருந்த பீரியட் அது. the period they are not very kindly to the other group. சைவர்கள் வைஷ்ணவர்களோ சைவர்கள் சமணர்கள் அந்த இது இருந்த. அப்ப இவர் பாடுற ஒரு பாட்டு கோளறு பதிகம்னு பேரு. நாள் என் செய்யும் நீங்க சொன்ன பாருங்க, அதே மாதிரி வேயுரு தோழி பங்கன் மிக நல்ல வீணை அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு. அது வந்து இப்ப நம்ம நவகிரகத்தை சுத்தி வரும்போது அதை சொல்லிட்டு சுத்துறது ஒரு கன்வென்ஷன். சுத்தி வரும்போது நவகிரகம் இருக்கோ இல்லையோ, கோயில்ல நவகிரகம், அது அந்த கோளறு பதிகம்னு பேரு. அதை எப்படியோ கனெக்ட் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா, ஐ மீன் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்ற மாதிரி. அது நீங்க சொல்றது எப்படியோ நமக்கு ஒண்ணு எதை பிடிப்பு இருக்கோ அதை நம்ம எடுத்து பண்ணிடுறோம். அவர் சொல்றார் நாள் என்ன பண்ணும், கோள் என்ன பண்ணும், எனக்கு நான் சிவனோட காலை பிடிச்சுட்டேன், எனக்கு எதுக்கு அத இந்த இதெல்லாம் கோளெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்றவர், அத நம்ம கோளை சுத்தின்னு வரச்சே நம்ம சொல்லுவோம். அதே சொல்லு. நமஸ்காரம். உண்மைதான். தெய்வ சந்நிதி இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் அவங்களும் கோயிலுக்கு வரணும், அவங்களுடைய பணமும் நமக்கு கோயிலுக்கு வந்து சேரணும்னு நவகிரக சந்நிதியும் வச்சிடுறார். அதெல்லாம் தெரியல எனக்கு. ஒவ்வொரு தடவையும் சாமி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சுற்றி வரும்போது நவகிரக சந்நிதி வரும், இந்த ஒரு எண்ணம் வரும், நம்ம பிரதட்சணம் பண்ணலாமா வேண்டாம், சரிப்பா நம்ம ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ண வேண்டாம் அப்படின்னு அதையும் சுற்றி வந்துடுவேன். ஆனால் ஒவ்வொரு வரையும் வரும் நவகிரகத்துக்கு வரும்போதெல்லாம். நவகிரக ஹோமம் இதெல்லாம் நம்முடைய வீக்னஸ் தான். என்ன பண்ணுறது, இருக்கே வாசலில் இருக்கிற. இப்போ அந்த பொண்ணு ஒன்று அவருடைய பையனுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஸ்டாண்டியில் ஆப்ரேஷன் வந்தது. ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீ, அவள்கிட்ட பணம் கிடையாது. இந்த ரேப்பிடோ வண்டி ஓட்டுற அவங்ககிட்ட பணம் கிடையாது, கணவன் கிடையாது, உறவு கிடையாது, சப்போர்ட் கிடையாது. மாமியார் வீட்லேயும் செத்துப்போன கணவனுடைய அந்த உறவுலையும் ஒன்றும் கிடையாது. கூட பிறந்தவங்க எல்லாம் மூத்த இளையவள் குழந்தைங்க, இவ வந்து மூத்தவ குழந்தை. எந்த தனி மழை வேற சென்னையில் கொட்டுறது, வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி, எல்லாம் எலியெல்லாம் புகுந்து சேரெல்லாம் புகுந்து குடிசைடு. இந்த சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆப்ரேட் பண்ணுறான், டாக்டர் மருந்து கொடுக்குறான். ஆனால் வார்டுக்குலேருந்து ஆப்ரேஷன் தியேட்டர் அந்த ஸ்ட்ரெச்சர் தள்ளின்னு போகிறவன் 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு. பிரெட்டு பால் வாங்கிட்டு கொண்டு கொடுக்குற வார்டு பாய் வந்து பணம் கொடுக்குறான். ஆயா கக்குசு உங்கள் லெட்ரின்லாம் நான் கழுவினேன், எனக்கு 500 ரூபா கொடு அப்படிங்கிற. அவள் தினமும் புலம்புவான் ஃபோன் பண்ணி. இதெல்லாம் தப்பு தெரியாது, ஆனால் இதெல்லாம் இவங்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டியிருக்கு, நவகிரகங்களையும். இல்லைன்னா என்ன பண்ணுறது, அவனே நமக்கு ஃப்ரெண்டு பாஸ்.
ஆனாலும் கூட இவங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி நமக்குள்ள இருக்கிற கில்ட்டி ஃபீலிங்னால, பயத்தினால, தவிர்க்கணும்னு நினைக்கிறதுனால இதெல்லாம் இருக்கு. பட் இதை தாண்ட முடியும். இது மனசுல உறுத்தலே இல்லாம இந்த விஷயத்தை நம்மளால தாண்டி போக முடியும். உறுத்தலே இல்லாம. நாஸ்திகவாதம் இல்லை. திரும்ப நான் சொல்றேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிர்விகல்ப சமாதி அனுபவிச்ச பிறகும் கூட காளிய உபாசனை பண்ணியிருந்தார். இதே ரமண மகரிஷி அந்த அண்ணாமலைங்கிற மலையையே சிவனுடைய வடிவமா அந்த ஜோதியா பார்த்தாரு. அருணாச்சலமா. அது மேல அவர் சிவனை ஸ்வரூபமாவே அந்த மலையை பார்த்தார். அதனால வழிபாடு அப்படிங்கிறது தனி. பட் இது பயமுறுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. பயமுறுத்தக்கூடாது. நம்ம பயப்படக்கூடாது. மரணமோ, நவகிரகமோ, நேரமோ, திசைகளோ, வாஸ்துவோ, சூலமோ, அபசகுணங்களோ நம்மளை பயமுறுத்தக்கூடாது. அதுதான் நம்ம நோக்கமா இருக்கு. சரிப்பா, யாராவது சொல்றீங்களா? பேசுறீங்கன்னா ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க. அதே மாதிரி எல்ஐசி ஏஜென்ட் வந்தாலும் எல்லாரும் உடனே நீங்க இப்படி செத்து எல்லாம் இவ்வளவு கிடைக்கும் நான் அது சொன்னாலே இது பண்ணுவா. எல்ஐசி ஏஜென்ட் அதேதான். இப்பெல்லாம் இப்போ வந்து அவெல்லாம் ஃபைனான்சியல் கன்சல்டன்ட்னு சொல்லிக்கிறாங்க. ஃபைனான்சியல் கன்சல்டன்ட். நீ செத்து போனா இவ்வளவு பணம் கிடைக்கும் மனைவிக்குன்னு சொல்றது அவசரமா நினைக்கிறான். பயந்து போகிறான். இப்படி சொல்றதே இல்லை எல்ஐசி ஏஜென்ட். நீங்க வந்து பணத்தை எப்படி இது பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்றாங்க. அதனால அப்பா இப்ப எல்லாம் என்ன பண்றானாவா, எனக்கு தான் பாலிசி வைக்கிறேன், எனக்கு ஏதா ஆச்சுன்னா அப்படின்னு அவன் வந்து ஏஜென்ட் அப்படி. வெஸ்டர்ன் வேர்ல்டுல இதுவே எல்ஐசி கிடையாதான் அதிகமா. எல்ஐசி இல்லை. ஏன்னா நான் செத்தப்புறம் என் மனைவி என்ஜாய் பண்ணணுமா அந்த பணத்தை? வேண்டாம் அப்படின்னு எல்ஐசி ஏஜென்ட் சொன்னாரு சவுத் ஆப்பிரிக்கால. இங்க வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ், பாப்புலர் அப்படின்னு சொன்னார். அது நம்ம நாட்டிலையும் வந்துட்டு இருக்கு மெதுவாக மெடிக்கல் இன்சூரன்ஸ். சரி வாங்க. தெய்வத்தின் குரல் ஸ்ரீராமன் நான் சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணினோம் நீ வரதுக்கு முன்னால. சரி. ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜெகத் முடிச்சுட்டு இது பண்ணும். சரி, ஓம். முடிப்போம், நாளைக்கு சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சரி மாமா. நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.